ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம் அப்பா, உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நீர் அடியாளை மறைத்து நீர் வெளிப்படும். உடைய வார்த்தை என்னும் மன்னாவினால் நீர் நிரப்பியருளும். ஆண்டவரே, எந்த விதமான டிஸ்ட்ராக்ஷனும் ஏற்படாதபடி காத்துக்கொள்ளும். நீரே ஆசீர்வதியும், வழி நடத்தும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறோம் பரமதகப்பனே, ஆமென். இன்றைக்கு நான் எடுத்துக்கொண்ட தலைப்பு பதில்கள். கர்த்தரிடத்திலிருந்து எப்படிப்பட்ட பதில் நமக்கு கிடைக்கும்? நம்ம ஜெபிக்கும் பொழுது அல்லது நம்முடைய அங்கலாய்ப்பின் போது கர்த்தர் நமக்கு பதில் அளிக்கிறார் இல்லையா? கர்த்தர் பதில் அளிக்கிறார். கர்த்தர் நம்ம ஜெபத்திற்கு பதிலளிப்பார். நம்ம கேட்கும் பொழுது பதிலளிக்கிறார். நம்ம அங்கலாய்ப்போடு அவரை நோக்கி பார்த்து அவருக்கு நேராக நம்ம கண்களை ஏறெடுத்து நம்முடைய உள்ளத்தில் இருந்து ஆழத்திலிருந்து அவரை நோக்கி கூப்பிடும் பொழுது அவர் பதிலளிக்கிறார். அந்த மாதிரி பதில்கள் எப்படிப்பட்ட பதில்கள் என்பதை நாம் பார்ப்போம். முதலாவது, ஒவ்வொருவரும் வியக்கும்படியான பதில்கள். என்ன வியக்கும்படியான பதில்கள் அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா, இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தின் அடிமைத்தனத்திலிருந்து மோசே விடுவித்து வருகிறார். எப்போ ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 7, 8, 9 கர்த்தர் சொல்கிறார், எகிப்தில் இருக்கிற என் ஜனத்தின் உபத்திரவத்தை நான் பார்க்கவே பார்த்து ஆளோட்டிகளின் நிமித்தம் அவர்கள் இடுகிற கூக்குரலை கேட்டேன். அவர்கள் படுகிற வேதனைகளையும் அறிந்திருக்கிறேன். அவர்களை எகிப்தியரின் கைக்கு விடுதலையாக்கும், அவர்களை அந்த தேசத்திலிருந்து நீக்கி பாலும் தேனும் ஓடுகிற நலமும் விசாலமுமான தேசத்தில் கொண்டு போய் சேர்க்கவும் இறங்கினேன். இப்பொழுதும் இஸ்ரவேல் புத்திரன் கூக்குரல் என் சந்நிதியில் வந்து எட்டினது. இப்போ அவங்க கேட்குறாங்க ஆண்டவர்கிட்ட, எகிப்தியர் அவர்களை ஒடுக்குகிற ஒடுக்குதலையும் கண்டேன். ஆண்டவர் பார்க்கார். அப்புறம் 10ஆம் வசனத்தில் சொல்கிறாரு, நீ இஸ்ரவேல் புத்திரராகிய என் ஜனத்தை எகிப்திலிருந்து அழைத்து வரும்படி உன்னை பார்வோனிடத்திற்கு அனுப்புவேன், வா என்றார். மோசேக்கு ஒரு எரிகிற ஒரு செடியின் நடுவில் நின்று ஆண்டவர் பேசுகிறார். நீ வா, உன்னை அந்த இடத்துக்கு கூட்டிகிட்டு போகிறேன். முதல்ல அவன் தட்டி கழிப்பான். அப்புறம் ஆரோனை கூட்டிக்கிட்டு அந்த மக்களிடத்தில் போய் சொல்கிறான். அவங்க முதல்ல இது நம்பலாமா நம்ப மாட்டாமான்னு நினைப்பாங்க இல்லையா? அதனால் அவங்களுக்கும் அடையாளங்களை ஆண்டவர் காட்டுறார். அதுக்கப்புறம் அந்த மக்களும் என்ன செய்கிறாங்க, எல்லாரும் பார்வோன் இடத்துல போய் கேட்குறாங்க, 3 நாட்கள் நாங்கள் பிரயாணப்பட்டு போய் எங்கள் தேவனுக்கு பலி செலுத்த வேண்டும். ரொம்ப நாளாக நாங்கள் ஒன்றுமே செய்யலை. அதனால் இப்போ எங்களை செய்வதற்கு எங்களுக்கு அனுமதி கொடுங்கள் அப்படின்னு சொல்லி பார்வோன் இடத்துல போய் கேட்குறாங்க. பார்வோன் உடனே சரின்னு சொல்லுவானா? அவன் சொல்லவே மாட்டான். அவன் என்ன செய்கிறான், தட்டி கழிக்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன செய்கிறார், அவனுக்கு 10 வாதைகளே அனுப்புகிறார். இந்த 10வது வாதை பயங்கரமான வாதை, தலைப்பிள்ளை சங்காரம். ஆனால் அது என்ன நடக்குமா, ஒவ்வொரு தடவை வாதை வரும்போதும் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு அந்த வாதையே வராது. இவங்களுக்கு மட்டும்தான் வரும், எகிப்தியருக்கு மட்டும்தான் வரும். அதனால் அந்த மக்கள் போய் ராஜாவிடத்தில் முறையிடுவாங்க. உடனே ராஜா என்ன செய்வார், மோசையை கூப்பிட்டு அதை தடைசி நான் உங்களை அனுப்பிடுறேன் அப்படின்னு சொல்லுவான். சொல்லி கொஞ்ச நாளில் அந்த அவ்வளோ வாதையும் நின்று போகும். நின்று போன உடனே எங்களுக்கு வேலை செய்ய ஆள் வேணும், நீங்கள் போகக்கூடாதுன்னு தடை செஞ்சுருவான். இப்படியே அவனும் செய்கிறான். ஆண்டவரும் ஒவ்வொரு வாதையாக அனுப்பி கடைசியில் 10வது வாதையை அனுப்பும்போது இஸ்ரவேல் ஜனங்கள் என்ன செய்கிறாங்க, அந்த இடத்த விட்டு கிளம்பி போகிறதுக்கும் அதுக்கப்புறமும் என்ன செய்கிறாங்க, மக்களெல்லாம் அவங்கள என்ன செய்கிறாங்களாம், போய் வெளியே போயிருங்க எங்களை விட்டுன்னு சொல்கிற மாதிரி அவங்கள அந்த அளவுக்கு அவங்கள அனுப்புகிறாங்க பாருங்கள். எகிப்தியர் தங்களுடைய பொன்னுடைமைகளையும் தங்கள் வெள்ளி உடைமைகளையும் இஸ்ரவேலரிடம் கொடுத்து அவர்களை துரிதப்படுத்தி எகிப்தை விட்டு கடந்து போக பண்ணினாங்க. ஆமாம், போயிருங்க, எங்களை விட்டு போயிருங்க. அப்போ தான் அந்த வாதை என்ன செய்யும், ஒரு மரண ஓலம் அந்த எகிப்து முழுவதும். அதுலேருந்து அவங்களுக்கு ஒரு விடுதலை கிடைக்கிறதுக்காக அவங்க என்ன செய்கிறாங்க, இஸ்ரவேல் ஜனங்களை வழியே அனுப்புகிறார்கள். அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் அந்த அடிமைத்தனத்திலிருந்து வெளியேற்றப்பட்டார்கள்.
அதுக்கப்புறம் செங்கடலை கடந்து செல்வது, அது அடுத்த பெரிய காரியம். உங்களுக்கு எதிர்த்து வந்த பார்வோன் சேனை கடல்ல அழிந்து போகுது. அந்த அளவுக்கு கர்த்தர் இவங்க கேட்டதற்கு ஆண்டவர் வியக்கத்தக்க, அவங்களே ஆச்சரியப்படுறாங்க. எப்படி அந்த பார்வோன் நம்மளை விட்டான், முதல்ல விடுவேமா அவன் வரமாட்டாரே, இப்போ விட்டுட்டான், போங்கன்னு சொன்ன பிறகும் அதுக்கு மேலே பொன்னுடைமை வெள்ளி உடைமைகளெல்லாம் கொடுத்து அவங்கள போக சொல்கிறாங்க. சரின்னு வெளியே வந்தால் செங்கடல் குறுக்க நிற்கும்போது அதை என்ன செய்கிறார் ஆண்டவர், அதிசயமாக கடந்து செல்லும்படி செய்கிறார். அப்படியே ஒரு தரையை உண்டாக்கி, வெட்டாந்தரையை உண்டாக்கி, தண்ணி கடலுக்குள்ளே ஓடி அவங்க கடந்து போகிறாங்க. பின்னால் பார்வோன் சேனை விரட்டிக்கிட்டு வருது, எங்களுக்கு வேலை செய்ய ஆளில் இவங்களை விடக்கூடாதுன்னு சொல்லி பழையபடி பின்னால் வராங்க. ஆனால் ஆண்டவர் என்ன சொல்கிறார், இன்று கண்ட எகிப்தியனை இனி காண்பதில்லை என்று சொல்லி அவர்களை முற்றிலுமாக என்ன செய்தார், அழித்து போட்டார். நம்ம கேட்டதற்கு அவங்களுடைய கூக்குரலை கண்டார். அவங்களுடைய விண்ணப்பத்தின் சத்தத்திற்கு ஆண்டவர் வியக்கத்தக்க பதிலாக இதை கொடுத்து அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து விடுதலையாக்கி வனாந்திரத்திலே மிகவும் நேர்த்தியாய் வழி நடத்தினார். அடுத்தது, ஒருவரும் தர முடியாத பதில். எல்லாரும் நம்ம கேட்டோன்னே தாரேன், இந்த இருக்கு அந்த இருக்குன்னு சொல்லலாம். ஆனால் சில காரியங்களை நம்ம கேட்டாலும் நம்மளால் என்ன செய்ய முடியாது, கொடுக்க முடியாது. எது நீங்கள் பார்க்குறீங்க, 127ஆம் சங்கீதம் 4ஆம் வசனம். இதோ பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன். கற்பத்தின் கனி வேணும்னா யார்கிட்ட தான் கிடைக்கும், ஆண்டவர்கிட்ட கேட்டால் தான் கிடைக்கும். அதுதான் இதில் சொல்லப்பட்டிருக்கு. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், அவருடைய சுதந்திரத்தை நமக்கு கொடுக்குறாரு. கற்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன், இந்த பலனை அனுபவிக்கிறதுக்கு நமக்கு கொடுக்குறாரு. இது லேசில் யாராலும் என்ன செய்ய முடியாது, உருவாக்கவே முடியாது. ஆண்டவருடைய சித்தம், ஆண்டவருடைய கிருபை இருந்தால் தான் கற்பத்தின் கனி கிடைக்கும். அந்த கற்பத்தின் கனியை கர்த்தர் என்ன செய்கிறார், கொடுக்க வல்லவராக இருந்தார். யாருக்கு கொடுத்தாருன்னு பார்த்தீங்கன்னா, அன்னாள் தெய்வ சமூகத்தில் பிள்ளை இல்லையேன்னு சொல்லி ஒவ்வொரு தடவையும் அவங்க சீலோன்ற இடத்துக்கு போய் அங்குள்ள தேவாலயத்தில் பலி செலுத்தி கர்த்தரை வணங்கி விட்டு வருவது பழக்கம். அப்போது அந்த அன்னாளுடைய குடும்பம் அங்கே போயிருக்கு. அன்றைக்கு அன்னாள் தெய்வ சமூகத்தில் தேவாலயத்துக்கு போய் தன் கண்ணீரையெல்லாம் தெய்வ சமூகத்தில் ஊற்றி அழுது ஜெபிக்கிறான். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனத்தில் இந்த அவளுடைய ஜெபம் கொடுக்கப்பட்டிருக்கு. அவள் ஆட்டோட்ட ஸ்பெசிஃபிக்காக கேட்குறா, எனக்கு ஆண் பிள்ளை நீர் தந்தீரானால் நான் அதை உமக்கென்று கொடுப்பேன்னு சொல்கிறான். அப்போ அந்த பிள்ளையை கர்த்தருக்கென்று கொடுப்பேன்னு பொருத்தரப்படுறான். அவன் தலையில் சவரன் கத்திப்படுவதில்லை, அவனை உமக்கென்றே நான் கொடுத்து விடுகிறேன் என்று சொல்லி, இவளுக்கே பிள்ளை இல்லை, கிடைக்கிற பிள்ளையையும் என்ன செய்வாளாம், ஆண்டவருக்கு கொடுப்பேன். அப்படி ஒரு பொருத்தனை பண்ணுறான். கர்த்தர் அதை வாய்க்க செய்து அவளுக்கு சாமுவேல் என்ற ஒரு குமாரனை கொடுக்கிறார். இது யாரால் கிடைக்கும் பலன், கர்த்தரால் கிடைக்கும் பலன். இது ஒருத்தராலேயே என்ன செய்ய முடியாது, ஒருவராலும் கொடுக்க முடியாத ஒரு பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். அந்த சாமுவேல் தேவனுடைய ஆலயத்தில் ஏலி இடத்துல வளர்க்கப்படுகிறான். அவன் வந்து விடும்போது அவன் இன்னும் பால் மறக்கவில்லை என்ற வசனம் சொல்லப்பட்டிருக்கிறது. பால் மறந்த உடனே கொண்டு விடுறான். இன்னும் அவன் குழந்தையாக தான் இருக்கான், சின்ன பிள்ளை. அந்த ஸ்டேஜிலே அவள் பொருத்தனையின்படி அங்கே விட்டுட்டான். விட்டு கர்த்தரை துதித்து பாடுகிறார். 1 சாமுவேல் 1ஆம் அதிகாரம் 24ஆவது வசனத்தின் பின்பகுதியில் நீங்கள் பார்த்தீங்கன்னா இன்னும் குழந்தையாய் இருக்கிறான். அந்த ஸ்டேஜிலே கொண்டு விட்டான். சாமுவேலோடு கர்த்தர் கூடவே இருந்தார். அவன் வளர வளர இஸ்ரவேலின் பெரிய ஆசாரியனாக மாறுகிறான், நியாயாதிபதியாக மாறுகிறான், தீர்க்கதரிசியாக மாறுகிறான். இஸ்ரவேல் ஜனங்களை நியாயம் விசாரிக்கிற ஒரு நியாயாதிபதியாக இருந்தான். இஸ்ரவேலின் முதல் ராஜாவாகிய சவுலையும் 2வது ராஜாவாகிய தாவீதையும் அவன்தான் அபிஷேகம் பண்ணினான். அப்படி ஒரு ஆசாரியனாக மாறினான்.
அப்படி கர்த்தரால் அவன் பயன்படுத்தப்படுகிறான். அவன் தேவனுக்கு பிரியமான மகனாக வளர்க்கப்பட்டான், தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்டான், தேவனால் கொடுக்கப்பட்டான். அப்போ கற்பத்தின் கனி கர்த்தரால் கிடைக்கும் சுதந்திரம். அதனால் அந்த சுதந்திரத்தை நாம் பெற்றுக்கொள்வதற்கு தகுதியுடையவர்களாக இருக்க வேண்டுமானால் அந்நாளை போல தெய்வ சமூகத்தில் அழுது கண்ணீரோடு ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் அந்த ஜெபத்திற்கு நிச்சயமாய் பதிலளிப்பார். அப்போ அந்த கிடைக்காத இது என்ன செய்யும், யாரும் தர முடியாத பதிலை கர்த்தர் கொடுக்கிறார். கொடுத்து இப்போ அன்னாள் கொண்டு பிள்ளையை கொண்டு ஆலயத்தில் ஏலிக்கிட்ட விட்டுட்டான். அதுக்கப்புறம் அவளுக்கு பிள்ளை கிடையாது. ஆனால் கர்த்தர் என்ன செய்கிறார், கடாட்சம் வைக்கிறார். 1 சாமுவேல் 2ஆம் அதிகாரம் 21வது வசனம் பார்த்திங்கன்னா, கர்த்தர் அப்படியே அன்னாளை கடாட்சித்தார். அவள் கற்பந்தரித்து 3 குமாரரையும் 2 குமார்த்திகளையும் பெற்றாள். சாமுவேல் என்னும் பிள்ளை ஆண்டான், கர்த்தருடைய சந்நிதியில் வளர்ந்தான். அங்கே அவனை விட்டுட்டா. அதுக்கப்புறம் கர்த்தர் அவளுக்கு என்ன செய்கிறாராம், 3 குமாரரையும் 2 குமார்த்திகளாக 6 பிள்ளைகள் அவளுக்கு பிறக்குது. அவன் ஒரு ஆண் பிள்ளையை கொண்டு போய் ஆண்டவருடைய சமூகத்தில் விட்டதுனால அவளுக்கு இந்த ஆசீர்வாதங்களை கர்த்தர் என்ன செய்தார், கொடுத்தார். அடுத்தது 3வது, ஒருவருக்கும் எட்டாத பதில். எதிர்பார்த்துருக்கவே மாட்டேன், இப்படி ஒரு நல்ல பதில் நமக்கு கிடைக்குமா அப்படின்னு. என்ன சூழ்நிலையாக இருந்தாலும் ஆண்டவரிடத்தில் நம்ம கெஞ்சும் பொழுது சூழ்நிலையே என்ன செய்கிறார், ஆண்டவர் தலைகீழாக மாற்றுகிறார். இதுதான் நம்ம பார்க்கும்போது எஸ்தரின் காலம். இஸ்ரேல் ஜனங்கள் பலுகி பெருகிட்டே போகிறாங்க, அவங்க ரொம்ப ஜாஸ்தி ஆயிட்டாங்க. அப்போது அந்த தேசத்து மக்களை காட்டிலும் அவங்கள அதிகமாக பெருகிட்டாங்க. அந்த காலத்தில் யார் இருந்தான்னா, ஆகாஸ்வேருன்னு ஒரு ராஜா இருக்கான். அவனுக்கு கீழே 127 நாடுகள் இருந்துச்சான். அந்த ராஜாவுக்கு எஸ்தர் என்ற பெண் பட்டத்து ராணியாக வருகிறாள். அவள் மொர்தேக்காய் என்பவரால் வளர்க்கப்பட்ட ஒரு மகள், யூத குலத்தை சேர்ந்தவள். அவள் யூத குலம் என்பது யாருக்கும் தெரியாது. அவள் அங்கே தேர்ந்தெடுக்கப்பட்டு அவள் பட்டத்து ராணியாக இருக்கிறாள். அந்த சமயத்தில் ஆமான் என்பவன் அந்த அரசபையில், அந்த ராஜாவினுடைய அரசபையில் பிரதம மந்திரியாக இருக்கிறான். அவனை எல்லாரும் வணங்குவார்கள். ஆனால் யூதர்கள் தேவனை தவிர்த்து வேறு யாரையும் என்ன செய்ய மாட்டார்கள், வணங்க மாட்டார்கள். அதனால் மொர்தேக்காய் ஒரு நாள் வணங்கவே மாட்டான். அது இந்த ஆமானுக்கு ரொம்ப கோபமாக வருது. அதனால் அவன் என்ன செய்கிறான், இவனை எப்படியாவது கொல்லணும் அப்படின்னு நினைக்கிறான். எஸ்தர் பட்டத்து ராணியாக வந்த சமயத்தில் மொர்தேக்காய் அரண்மனை விசாரிப்புக்காரனாக இருக்கிறான், அரண்மனை வாசல் விசாரிப்புக்காரனாக இருக்கிறான். அப்படி இருக்கும் பொழுது 2 பேர் என்ன செய்தாங்க, அவனை கொல்லுவதற்கு, ராஜாவை கொல்லுவதற்கு திட்டம் போட்டார்கள். இது இவனுக்கு தெரிந்து விட்டது. காவல்காரன் மாதிரி தானே, இப்போ இதில் வாசல் காவல்காரன் மாதிரி நின்றுருப்பான். அவனுக்கு காதில் விழுந்துட்டு உடனே அவன் எஸ்தர் ராணிக்கிட்ட சொல்கிறான், இந்த மாதிரி ராஜாவை கொல்றதுக்கு 2 பேர் திட்டம் போடுறாங்க அப்படின்னு. இந்த செய்தி ராஜாவுக்கு போனது. உடனே ராஜா அதை விசாரித்து பார்த்து அது உண்மை என்று தெரிந்து அவர்களே என்ன செய்தான், கொன்று போட்டான். அதுக்கப்புறம் ராஜாவை காப்பாற்றப்பட்டான் என்ற செய்தியே ஒரு நாளேடுகள், அதாவது ஒவ்வொரு நாளும் என்னென்ன நடக்குது அப்படின்றதை அரசபையில் அது எழுதி வைப்பாங்க. அந்த நாட்குறிப்பில் இந்த செய்தி எழுதப்பட்டிருக்கிறது. ஒரு சமயம் ராஜா தூக்கம் வரலனும் அந்த நாட்குறிப்பில் என்னெல்லாம் எழுதியிருக்கு வாசி அப்படின்னு சொல்லி ஒருத்தரை வாசிக்க சொல்கிறார். அப்படி வாசிக்கும்போது இந்த செய்தி வாசிக்கப்படுகிறது. இப்போ ராஜா கேட்குறாரு, இப்படி ஒருத்தன் என் உயிரையே காப்பாற்றிருக்கானே, அவனை நம்ம கனம் பண்ணமா அப்படின்னு கேட்குறாரு வாஸ்தவன்ட்ட. அப்படி எதுவுமே நடக்கலை ஐயா அப்படின்னு அவன் சொல்கிறான். உடனே ராஜா என்ன செய்கிறாரு, இதை தன்னுடைய பிரதம மந்திரிகிட்ட, இப்படி ராஜா ஒரு ஆளை கனம் பண்ண வேண்டுமானால் என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னோடனே அவன் தன்னை தவிர்த்து வேற யாரை பண்ணுவார் அப்படின்னு ஒரு பெருமையில் அவன் என்ன செய்கிறான், இந்த மாதிரி ராஜா ஏறுற பட்டத்து யானையில் ஏற்றி ராஜாவுடைய கிரீடத்தை போட்டு
மெல்லிய வஸ்திரம் தைத்து அவனை என்ன செய்யணும், அதில் ஊர்வலமாக கூட்டிகிட்டு போகணும். அப்படி கூட்டிகிட்டு போகும்போது முன்னால் இருந்து ஒருத்தன் ராஜாவால் கனம் பண்ணப்படுகிறவன் இவ்வாறு தான் போகணும்னு சொல்லி தன்னன்னு நினச்சிக்கிட்டு அவன் அப்படி சொல்லிட்டான். உடனே ராஜா என்ன சொல்கிறாரு, மொர்தெகாயை அதே மாதிரி செய்து கூட்டிகிட்டு போகிறான். இவன் வந்து அன்றைக்கு ராஜாவிடத்தில் என்ன வந்து சொல்கிறான், இந்த யூதர்கள் மிகுதியாக பரவி விட்டார்கள், அவர்களை அழிக்க வேண்டும், அதில் முதலாவது மொர்தெகாயை கொல்ல வேண்டும், அவனுக்கு தூக்கு மரம் ரெடி ஆகிட்டு அவனை முதல்ல அழிக்கணுன்றதை பெர்மிஷன் கேட்குறதுக்காக வருவான் ராஜாவிட்ட. ராஜா இதை சொல்லிடுவார். சொல்லி அவனை தெருவா இழுத்து கூட்டிக்கிட்டு போகிறான். முன்னால் சொல்லிக்கிட்டே போகிறான், இப்போ ராஜா கனம் பண்ண விரும்புகிற மனுஷனை இவ்வாறு கனம் பண்ணுவான்னு சொல்லிக்கிட்டு போகிறான். எவ்வளோ ஒரு நிலைய மாறி போச்சு. அதுக்கப்புறம் அவன் என்ன செய்கிறான், யூத குலத்தையே அழிக்கணும்னு சொல்லி ஒரு லெட்டர்லாம் எழுதி ராஜாவிட்ட பெர்மிஷன் வாங்கி எல்லா நாடுகளுக்கும் 127 நாட்டில் உள்ள யூதர்கள் எல்லாரும் அழிக்கப்படணும், ஒவ்வொரு நாள் குறித்து அந்த நாளில் எல்லாரும் அழிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி அந்த நகல்கள் எல்லாம் அந்த கடிதங்கள் எல்லாம் என்ன செய்யப்பட்டது, எல்லா அதிகாரிகளுக்கும் கொடுக்கப்பட்டது. அந்தந்த நாட்டில் உள்ள அந்த மாதிரி செய்யக்கூடிய அதிகாரிகளுக்கு அனுப்பப்பட்டது. இந்த செய்தி மொர்தெகாய்க்கு தெரிஞ்ச உடனே மொர்தெகாய் யூத குலத்தையே அழிக்கப்படுறானா அப்படின்னு சொல்லி அவன் ரொம்ப என்ன செய்கிறான், வருத்தப்பட்டு இதை வந்து எஸ்தர்கிட்ட சொல்கிறான். அப்போ எஸ்தர்கிட்ட எப்படி சொல்லி விடுறான் பாருங்க. எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14வது வசனம், நீ இந்த காலத்திலேயே மௌனமாக இருந்தால் யூதருக்கு சகாயமும் ரட்சிப்பும் வேறொரு இடத்திலிருந்து எழும்பும், அப்பொழுது நீயும் உன் தகப்பன் குடும்பத்தாரும் அழிவீர்கள். நீ இப்படிப்பட்ட காலத்துக்கு உதவியாக இருக்கும்படி உனக்கு ராஜ மேன்மை கிடைத்திருக்கலாமே, யாருக்கு தெரியும் என்று சொன்னான். இந்த ராஜ மேன்மை எதுக்கு கிடைச்சிருக்கு, யூதர்களை மீட்பதற்காக இருக்கலாம்ல, அதனால் அதுக்காக நீ ஏதாவது செய். யூதர்கள் எல்லாரையும் பலி பெருகிட்டே போகிறாங்க, ஒரு யூதர் கூட இருக்கக்கூடாதுன்னு சொல்லி அவங்களை கொல்லுவதற்கு நிருபங்கள் எழுதப்பட்டு ராஜாவுடைய அனுமதி பெற்று அது எல்லா நாடுகளுக்கும் போயிற்று. ஆனால் அது எப்படி மாற்றுறது, யாராலும் முடியாது. ராஜா பெர்மிஷன் கொடுத்தாச்சு, ராஜா தான் இதுக்கு எல்லாத்துக்கும் இனிஷியேட்டிவ் எடுத்து செய்கிறார். அப்போ யாரால் மாற்ற முடியும்? இந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் மக்கள் அப்போ எஸ்தர் சொல்கிறா மொர்தெகாய்கிட்ட 16வது வசனம், நீர் போய் சூசானில் இருக்கிற யூதரையெல்லாம் கூடி வரச் செய்து 3 நாள் இரவும் பகலும் புசியாமலும் குடியாமலும் இருந்து எனக்காக உபவாசம் பண்ணுங்கள், நானும் என் தாதிமாரும் உபவாசம் பண்ணுவோம், இவ்விதமாய் சட்டத்தை மீறி ராஜாவினிடத்தில் பிரவேசித்தப்பேன், நான் செத்தாலும் சாகிறேன் என்று சொல்ல சொன்னாள். அப்படியே மொர்தெகாய் போய் இந்த யூதர்களெல்லாம் கூட்டி நம்ம எல்லாரும் அழியப்படாமல் இருக்கணும்னா நம்ம என்ன செய்யணும், 3 நாள் உபவாசம் இருந்து ஜெபிக்க வேண்டும். அவங்கெல்லாம் கதறி அழுது ஜெபிச்சிருப்பாங்க இல்லையா, அப்படி போராடி அவங்க ஜெபிக்கும்போது எஸ்தர் ராணி ராஜாவை மீட் பண்ணி, ஏன்னா ராஜாவைகிட்ட போகணுன்னா அவர்கிட்ட ஏற்கனவே அவங்களுக்கு ஒரு சட்டம் உண்டு, யார் யார் எந்தெந்த நாட்களில் வர வேண்டும் என்பதெல்லாம். இவள் ராஜாவிடத்தில் போகக்கூடிய காலம் அல்ல. அதனால் அவள் என்ன சொல்கிறா, ராஜா பெர்மிஷன் கொடுத்தா தான் போக முடியும், ஆனாலும் சட்டத்தை மீறி போகணுன்னா நீங்கள் எல்லாரும் உபவாசம் பண்ணி எனக்காக ஜெபம் பண்ணுங்கள்னு சொல்கிறேன். அப்படி ஒரு ஜெபம் ஏறெடுக்கப்பட்ட பொழுது கர்த்தர் அங்கே இறங்கி வந்து எஸ்தர் மூலமாக என்ன செய்தார், யூதர்களை எல்லாம் மீட்கப்பட்டார். எஸ்தர் வந்து ஆமானுக்கும் ராஜாவுக்கு மட்டும் விருந்து பண்ணுறார். உடனே ஆமானுக்கு ரொம்ப சந்தோஷம், எப்பா வேறு எந்த மந்திரியும் கூப்பிடலை, தன்னை மாத்திரம்தான் கூப்பிட்ருக்கா அப்படின்னு ரொம்ப சந்தோஷம். உடனே அந்த விருந்துக்கு வந்திருக்கான். விருந்துக்கு வந்திருக்கும்போது ராஜா கேட்குறாரு எஸ்தர்கிட்ட, எஸ்தர் ராஜாத்தியே உன் வேண்டுதல் என்ன அப்படின்னு சொல்லும்போது அவள் முதல் நாள் 2வது நாள் வரும்படி சொல்கிறான். அடுத்த நாள் வரும்போது என்னன்னு திரும்ப கேட்கும்போது அவள் வந்து தன்னுடைய காரியத்தை ராஜாவிடத்தில் சொல்கிறான். எஸ்தர் 7:4 வசனம்,
நானும் என் ஜனங்களும் விற்கப்பட்டோம், அடிமைகளாகவும் வெள்ளாட்டிகளாகவும் விற்கப்பட்டு போனோம். இப்பொழுதோ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது. ராஜாவுக்கு என்ன, இது எல்லா யூதரும் அழிக்கப்படும் பொழுது இந்த எஸ்தரும் யூத பெண் தான், அவளும் அழிக்கப்படுவாள். அப்போ ராஜாவுக்கு பட்டத்து ராணி இல்லாமல் போய்விடும். இப்போ ராஜாவுக்கு உண்டாகும் நஷ்டத்துக்கு அந்த சத்ரு உத்தரவாதம் பண்ண முடியாது அப்படின்னு சொன்னால் ராஜாவுக்கு ரொம்ப கோபம் வந்து, யார் அந்த சத்ருன்னு கேட்கும்போது இவ ஆமான காட்டுறான் இல்லையா. இது 6வது வசனம், சத்ருவும் பகைஞனுமாக்கி அந்த மனிதன் இந்த துஷ்ட ஆமான் தான் என்றாள். அப்பொழுது ராஜாவுக்கும் ராஜாதிக்கும் முன்பாக ஆமான் திகிலடைந்தான். என்ன செய்யன்னு தெரியல. உடனே என்ன செய்யறான், ராஜா கோபத்தில் வெளியே போயிட்டான். அவனை எவ்வளோ உயர்த்தி வச்சுருக்கேன், அவனை பிரதம மந்திரி ஆக்கி வச்சுருக்கேன், இவ்வளோ சலுகைகள் அவனுக்கு கொடுத்து வச்சுருக்கேன், இப்படி என்னுடைய மடியிலே கை வச்சுட்டானேன்னு சொல்லி ராஜாவுக்கு அவன் மேலே ரொம்ப கோபம் வந்துச்சு. அன்னைக்கு அவன் என்ன செஞ்சுருக்கான், ஆமானுக்கு தூக்கு மரம் முந்தின நாள் செஞ்சு ரெடி வச்சு ஆமானை மொர்தெக்காயை கொண்டு போய் அதில் போடணும், தூக்கு விடணும்னு சொல்லி தான் வீட்டில், ஆமானுடைய வீட்டில் தூக்கு மரம் செஞ்சு வச்சுருக்கான். அப்படியே மாறிட்டு பாருங்கள், அவங்க கேட்டதுக்கு ஆண்டவர் பதில் எப்படி அழகாக கொடுக்குறாரு. அந்த எவன் சத்ருவோ அவன் என்ன செய்யப்பட்டான், அவன் தான் செய்த அந்த தூக்கு மரத்திலேயே அவனையே என்ன செய்கிற ராஜா தூக்கிலிட்டு கொல்லும்படி சொல்கிறார். அப்படியே அவன் கொல்லப்பட்டான் என்று வேதம் சொல்கிறது. அப்படியே அவன் விரோதியை கர்த்தர் ஒன்றுமில்லாமல் சங்காரம் பண்ணி, இவள் தன்னுடைய ஜனத்துக்காக ராஜாவிடத்தில் கேட்குறா, இப்படி ஒரு சட்டம் போட்டிருக்கீங்களே, இதை மாற்றி அமைக்கணும்னா ராஜா தான் பண்ண முடியும். உடனே ராஜா என்ன செய்ய, உங்களுக்கு என்ன செய்யணும்னு சொல்லி நீங்கள் எழுதி கொடுங்க, அதில் நான் வந்து ராஜமுத்திரை போடுறேன், கையெழுத்து போடுறேன்னு சொல்லி சொல்கிறார். உடனே யூதர்களுக்கு விரோதமாக இருக்கிற எல்லாரும் அழிக்கப்பட வேண்டும்னு சொல்லி அவங்க எழுதி எல்லா நாடுகளுக்கும் எல்லா ராஜ முத்திரையை போட்டு எல்லா நாடுகளுக்கும் அதை அனுப்புகிறாங்க. 127 நாடுகளுக்கும் அனுப்புகிறாங்க. அப்போ அந்த செய்தி எல்லா நாடுகளுக்கும் போன உடனே யூதர்கள் எல்லாரும் என்ன செய்கிறாங்க, கூடி அதை ஒரு சந்தோஷமான நாளாக மாற்றுகிறார்கள். நம்ம பார்க்கும்போது எப்படி கர்த்தர், இது எட்டாதது, அவங்களுக்கு அது நினச்சே பார்த்துருக்க மாட்டாங்க. நம்ம இன்றைக்கி செத்து போயிடுவோன்னு இருக்கிற நாளில் அவங்க எல்லாரும் என்ன செய்யப்படுகிறார்கள், காப்பாற்றப்பட்டார்கள். அதை நம்ம பார்க்கும்போது ஆச்சரியமாக இருக்குது. கர்த்தர் எப்படி மாற்றுகிறார் பாருங்கள். எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் கர்த்தரால் கூடாதது ஒன்றும் இல்லை. எஸ்தர் 9:20 பூரீம் என்னும் பண்டிகையாக இன்றைக்கு வரைக்கும் யூதர்கள் கொண்டாடுகிறார்களாம். யூதர்களுக்குள்ளே தவறி போகாமலும் அவைகளை நினைவு கூறுதல், தங்கள் சந்ததிக்குள்ளே ஒளிந்து போகாமலும் இருக்கும்படி நியமித்து கொண்டார்கள். இவ்வாறு ஒவ்வொருவருக்கும் எட்டாத செயல்கள் ஏற்படும் நிலை வந்தது. எல்லாருக்கும் ஆச்சரியமாக போச்சு. அப்பா நம்மளை இன்னைக்கு கொன்றுவாங்கன்னு அந்த நாள், குறித்த நாள் இப்போ மகிழ்ச்சியான ஒரு நாளாக அவர்களுக்கு மாறிற்று. அந்த நாள் அவர்களுக்கு 16வது வசனத்தில் பாருங்கள், இவ்விதமாக யூதருக்கு வெளிச்சமும் மகிழ்ச்சியும் களிப்பும் கனமும் உண்டாயிற்று. 17வது வசனத்தில் யூதருக்குள்ளே அது மகிழ்ச்சியும் களிப்பும் விருந்துண்டு கொண்டாடும் நல்ல நாளுமாக இருந்தது. யூதருக்கு பயந்த மக்கள் எல்லாரும் என்ன செய்தாங்க, நிறைய பேர் யூத மார்க்கத்துக்கே வந்துட்டாங்க. பயந்து போய் நம்ம யூதராக இல்லாமல் நம்மளை கொண்டு விட்ருவாங்கன்ட்டு. அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார், அவர்களுக்கு உதவி செய்து அவர்களை காப்பாற்றினார். அவர்கள் கேட்டதற்கு கர்த்தர் பதிலளித்தார். கடைசியாக ஒரு வரியில் பதில், ஒரு வரி சென்டென்ஸ் சொல்கிறார். என்ன சொல்கிறாருன்னு பாருங்கள். நம்ம யோபு சாத்தானால் சோதிக்கப்பட்டு எல்லாத்தையும் இழந்துட்டான். இழந்த நிலையில் அவன் என்ன செய்யலை, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார், கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி தன் வாயினால் ஒரு பாவமும் செய்யாமல் இருந்தான். அவன் மனைவி வந்தான், நீர் இன்னுமா இதை உத்தமத்திலே காத்து கொண்டிருக்கிறீர், தூஷித்து தேவனை தூஷித்து உயிரை விடும், இதுக்கு மேலே என்ன வேணும்? உடல் முழுவதும் பற்கள் வந்து அப்படி கொப்பளங்கள் வந்து அவன் ஓட்டை எடுத்து சொரிஞ்சிக்கிட்டு இருக்கான். அவன் உடலும் போயிற்று, உடல் சுகவீனம் அடைந்து விட்டது, எல்லாவற்றையும் இழந்து விட்டான்.
அந்த நிலையில் அவன் தன் வாயினால் பாவம் செய்யவில்லை என்று சொல்லப்பட்டிருக்கு. இதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எவ்வளோ ஆச்சரியமான ஒரு காரியமாக இருக்குன்னு பாருங்கள். இவைகள் எல்லா யோபு 2:10 பின்பகுதியில் இவைகள் எல்லாவற்றிலும் யோபு தன் உதடுகளினால் பாவம் செய்யவில்லை. அப்படி அவன் பரிசுத்தமாக தன்னை காத்து கொண்டான். ஆனால் அவன் நண்பர்கள் கொஞ்ச நாள் அமைதியாக இருந்தாங்க. அதுக்கப்புறம் எல்லா இந்த மாதிரி இழப்புக்கு காரணம் நீதான் சொல்லி அவனை குறை சொல்கிறாங்க. குறை சொல்கிறது ஆண்டவருக்கு என்ன செய்யலை, பிடிக்கலை. அப்போ ஆண்டவர் என்ன சொல்கிறாரு, நண்பர்களை பார்த்து அழிந்து போகாமல் இருக்கணும்னா அவன் என்னை நோக்கி பார்க்கணும். 42வது அதிகாரத்தில் பாருங்கள், யோபுவும் உங்களுக்காக வேண்டுதல் செய்வான். அவன் அப்படி செஞ்சால் நான் அவன் முகத்தை பார்த்து உங்களை உங்கள் புத்தியினத்துக்கு தக்கதாக நடத்தாதிருப்பேன். அதனால் நீங்கள் யோபு என்ன சொல்கிறானோ அப்போ தான் அதன்படி தான் நான் உங்களுக்கு செய்ய முடியும் அப்படின்னு சொல்லி ஆண்டவர் அந்த நண்பர்கள் இடத்துல சொல்கிறார். உடனே யோபு என்ன செய்கிறான், தன் சிநேகிதருக்காக தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்கிறான். அவனுடைய விண்ணப்பத்தை கர்த்தர் கேட்கிறார். கேட்டு அவன் சிறையிருப்பை மாற்றினார். அவன் இழந்த எல்லாவற்றையும் அவனுக்கு 2 தனையாய் திரும்ப கொடுத்தாராம். அந்த அளவுக்கு கர்த்தர் முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமையை அதிகமாய் ஆண்டவர் அவனுக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார் இல்லையா. அதெல்லாம் நம்ம பார்க்கும்போது எப்படி எவ்வளவு இருந்துச்சோ அது அவ்வளவு வந்துச்சு. அவனுக்கு வர்றவங்க, வீட்டுக்கு வர்றவங்க எல்லாரும் அவனுக்கு பொன் ஆபரணத்தை கொடுத்தார்களாம். அதனால் அவனுக்கு எல்லாம் கிடச்சிச்சு. அவன் இழந்த பிள்ளைகளெல்லாம் திரும்ப பெற்றுக்கொண்டான். 7 குமாரரும் 3 குமாரத்திகளும் பிறந்தாங்க. அந்த குமாரத்திகள் தான் அந்த காலத்தில் அந்த தேசத்தில் இருந்த சௌந்தரியவாதிகளில் இவங்க தான் முதற்தரமானவர்கள். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்தார், யோபுக்கு கிருபை செய்தார். அப்போ யோபு தன் சிநேகிதருக்காக ஜெபித்தார். மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது அந்த விண்ணப்பத்திற்கு கர்த்தர் பதிலளித்து நம்முடைய நிலைமையை என்ன செய்கிறார், மாற்றுகிறார். இதை நம்ம இன்னொரு இடத்துல பார்க்கும்போது ஆண்டவர் என்ன செய்கிறார் பாருங்கள். ஒரு வரி பதிலில் 8 5 முதல் 13. இயேசுவானவர் கப்பர்நகூமில் பிரவேசித்த போது 100க்கு அதிபதி ஒருவன் அவருடைய பாதத்தில் விழுந்து, என்னுடைய வேலைக்காரன் மரண அவஸ்தைப்படுறான், அவனை எப்படியாவது என்ன செய்யணும், சுகப்படுத்தணும்னு சொல்லி ஆண்டவர்கிட்ட கேட்குறான். உடனே இயேசுவானவர் என்ன சொல்கிறார், நான் வருகிறேன்னு சொல்லும்போது 100க்கு அதிபதி சொல்கிறான் பாருங்கள். 8:8 ஆண்டவரே, என் வீட்டுக்கு பிரவேசிக்க நான் பாத்திரன் அல்ல, ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் சொஸ்தமாவான். அப்படி ஒரு விசுவாசம், ஒரு வார்த்தை சொன்னால் போதும் என் வேலைக்காரன் சொஸ்தமாயிடுவானே அப்படின்னு சொல்லி ஆண்டவருக்கு அது ஆச்சரியமாக இருக்குது. அதுக்கப்புறம் அவர் தன் கூட வந்த சீஷர்கள் மற்ற மக்களை பார்த்து, இப்படி நான் இஸ்ரவேலுக்குள்ளே ஒரு விசுவாசத்தையும் காணவில்லை என்று சொல்கிறார். அதுக்கப்புறம் அந்த 100க்கு அதிபதியின் பக்கமாய் திரும்பி ஆண்டவர் சொல்கிறார் பாருங்க, என்ன ஒரு வரியில் சொல்கிறார் பாருங்க. 13வது வசனம் 8:13. இயேசு 100க்கு அதிபதியை நோக்கி, நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவு. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும் என்ற விசுவாசம் அவனுக்குள்ளே இருந்ததை பார்த்து ஆண்டவர், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கடவது என்றார். அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் சுஸ்தமானான். அந்த நாளிகையை எப்போ நீ போகலாம், விசுவாசத்தபடியே உனக்கு ஆகக்கடவுன்னு சொன்னாரோ அப்போவுமே அவன் வேலைக்காரன் என்ன செய்தான், சுஸ்தமானான். அந்த அளவுக்கு கர்த்தர் என்ன செய்கிறார், ஒரு வார்த்தையில் அவர் என்ன செய்கிறார், சுகத்தை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அப்போ நம்ம கேட்கும் போது கர்த்தர் நமக்கு அதில் ஒரு வரியில் கூட கொடுக்க முடியும். அதனால் நம்ம கர்த்தரை நோக்கி கூப்பிடுகிறவர்களாக, கர்த்தருக்கு பிரியமான வகையில் நாம் கேட்கிறவர்களாக இருக்கும் பொழுது, அவர் நம் விசுவாசத்தோடு கேட்கும் பொழுது கர்த்தர் நம்முடைய ஜெபங்களுக்கு என்ன செய்வார், பதிலளிப்பார். இப்போ 4 விதமான பதில்களை நம்ம பார்த்தோம். முதலாவது பதில் ஒவ்வொருவரும் வியக்கும் பதில். இஸ்ரவேல் ஜனங்களுக்கே ஆச்சரியமாக இருந்துச்சு. அப்படி இந்த எகிப்தியர் நம்மளை வெளியே போகும்படி தீவிரப்படுத்தி விரட்டுற அளவுக்கு கர்த்தர் அற்புதங்களை செய்திருக்கிறார். அந்த வாதைகள் ஒன்றும் அவர்களை பின்தொடரவில்லை. எல்லாமே அவங்களுக்கு ஆச்சரியமாக இருக்குது. அப்படி வியக்கத்தக்க ஒரு பதிலை
கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. ஏன்னா அவங்க ஆண்டவர் நோக்கி என்ன செய்தார்கள்? முறையிட்டார்கள். அதை கர்த்தர் கேட்டார். எப்படி அடிமைகளாக எங்களை வச்சு இப்படி ஆளோட்டிகள் நிமித்தம் அவர்கள்ட்ட கண்ணீரை ஆண்டவர் என்ன செய்கிறார்? காண்கிறார். அதனால் கர்த்தர் அவர்களுக்கு இந்த மாதிரி ஒரு பதிலை கொடுத்து அவர்களுக்கு விரோதிகள் இல்லாதபடிக்கு கர்த்தர் என்ன செய்தார்? பாதுகாத்தார். அப்போ அவர் வியக்கத்தக்க பதிலே அவர்களுக்கு கொடுக்கிறார். ரெண்டாவது, ஒருவரும் தர முடியாத பதில். என்ன பதில்? கற்பத்தின் கனி யாரால் தான் கொடுக்க முடியும்? கர்த்தரால் தான் கொடுக்க முடியும். மனுஷனால் கூடாது, தேவனால் கூடும். அதனால் கர்த்தரை நோக்கி பொருத்தனையோடு ஜெபிப்போம். கர்த்தர் நிச்சயமாய் தரக்கூடிய பொருத்தனையை நிறைவேற்றுவோம். கர்த்தர் மேலும் ஆசீர்வாதங்களை கொடுப்பார். மூன்றாவது, ஒருவருக்கும் எட்டாத பதில். இது நம்ம பார்த்தோன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது. யூதரையெல்லாம் அழிக்கணும்னு சொல்லி ஆமான் கட்டளை பிறப்பித்த பின்பு யூதர்கள் காக்கப்படும்படி ஒரு யூத குலத்து பெண்ணே அங்கே பட்டத்திராணியாக ஆண்டவரை வைக்கிறார். இது ஆண்டவருடைய கிருபை தான். யூத குலத்தையே காப்பாற்றுறதுக்கு அவளை அங்கே பட்டத்திராணியாக வைக்கிறார். அதுக்கப்புறம் அவ மூலமாக யாரை கொல்லணும்னு சொல்லி இந்த ஆமான் திட்டம் பண்ணினானோ அவனுக்காக அவன் செய்த அந்த தூக்கு மரத்திலேயே ஆமான் தூக்கிலிடப்பட்டான். இது ஒரு ஆச்சரியமானது. அப்புறம் இது அவங்க இந்த நாளில் எல்லாரையும் சிறை சேதம் பண்ணணும்னு இருக்கும்போது அந்த நாள் அவர்களுக்கு துக்க நாளாக இல்லாதபடி மகிழ்ச்சியின் நாளாக மாறியது. இவ்வாறு கர்த்தர் ஒருவருக்கு எட்டாத பதில்களை கொடுத்து கர்த்தர் அந்த நாட்களை மகிழ்ச்சி நாளாக மாற்றினார். அடுத்து கடைசியாக ஒரு வரியில் ஆண்டவர் பதில் கொடுக்கிறார். 100க்கு அதிபதிக்கிட்ட என்ன சொல்கிறாரு? நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கூடாது. அவன் ஆண்டவர்கிட்ட கேட்டது என்னது? ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது என் வேலைக்காரன் பிழைப்பான் அப்படின்ற ஒரு ஆண்டவர்கிட்ட கேட்ட விண்ணப்பம். அதற்கு ஆண்டவர் கொடுத்த பதில், நீ போகலாம், நீ விசுவாசித்தபடியே உனக்கு ஆகக்கூடாது சொன்னார். அப்படியே அந்த நாளிகையிலே அவன் வேலைக்காரன் என்ன செய்தான்? சுஸ்தமானான். அதுபோல் யோபுவும் தேவ சமூகத்தில் தன்னுடைய நண்பர்களுக்காக ஜெபித்த நாளிகையிலேயே கர்த்தர் யோபினுடைய சிறையிருப்பை மாற்றினார். அதோடு விடலை, அவனுடைய முன்னிலைமையை காட்டிலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். அவனுடைய எல்லாவற்றிலும் இரண்டத்திரையான ஆசீர்வாதங்களை கர்த்தர் அவனுக்கு கொடுத்தார். அப்படி கர்த்தர் நாம் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது இந்த ஜெபத்திற்கு பதில் அளிக்கிறார். இப்படிப்பட்ட ஒரு ஆசீர்வாதங்களை நமக்கு கொடுக்கிறார். ஆகையால் நாம் கர்த்தரிடத்தில் விண்ணப்பிப்போம். அவர் இப்படிப்பட்ட பதில்களை நமக்கு கொடுக்க வல்லவராக இருக்கிறார். வியக்கத்தக்க பதில்களை கொடுக்கிறார். தர முடியாத பதில்களை கொடுக்கிறார். ஒருவருக்கும் எட்டாத, இப்படி நடக்குமான்னா ஆச்சரியப்படும், அந்த மாதிரி எட்டாத ஒரு பதில்களை கொடுக்கிறார். ஒரு வரியில் கர்த்தர் என்ன செய்கிறார்? பதில் கொடுக்கிற தேவனாக இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளை நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. தலை தாழ்த்தி ஜெபிப்போம். எங்களை நேசிக்கிற எங்கள் அன்பின் தகப்பனே, இந்த வேலைக்காக நாங்கள் நன்றியோடு உம்மை துதிக்கிறோம், உம்மை சோத்தரிக்கிறோம் அப்பா. பதில்கள் என்ற தலைப்பிலே நாங்கள் தியானித்தோம் அப்பா. ஆண்டவரே, நீர் எங்கள் ஒவ்வொருவருக்கும் வியக்கத்தக்க பதில்களை கொடுக்க நீர் வல்லவராய் இருக்கிறீர். கிடைக்காத ஒன்றை கிடைக்கக்கூடிய வகையில் நாங்கள் கேட்கும் பொழுது எங்களுக்கு கொடுக்கிறீர் சுவாமி. இது நடக்குமா இப்படி என்று நாங்கள் நினைத்து கூட பார்க்க முடியாதவைகளை எங்களுடைய விண்ணப்பங்களுக்கு நீர் கொடுக்கிற தேவனாக இருக்கிறீரப்பா. அன்பின் தகப்பனே, உம்முடைய விசுவாசத்தோடு உம்மிடத்தில் கேட்கும் பொழுது நீர் எங்களுடைய வியாதிகளில் நின்றும் கூட விடுதலையை கொடுக்கிறீரப்பா. ஒரு வார்த்தை மாத்திரம் சொல்லும், அப்பொழுது உமது அடியான் பிழைப்பான் என்ற வார்த்தையை கேட்டு நீர் ஒரு வார்த்தை சொன்னீரப்பா. நீ போகலாம், உன் விசுவாசம் என்படி உனக்கு ஆக்கிடுவது என்று சொன்னீரப்பா. அப்படியே சுகம் பெற்ற அந்த விசுவாசம் எங்களுக்கு தாரும். நாங்களும் உம்மிடத்தில் அப்படிப்பட்ட விண்ணப்பங்களை ஏறெடுக்கும் பொழுது நீர் எங்களுக்கு இப்படிப்பட்ட பதில்களை கொடுப்பீர் என்று நாங்கள் விசுவாசிக்கிறோம். தேவனே, எங்கள் ஒவ்வொருவரையும் நீர் காத்துக்கொள்ளும். கிறிஸ்துவுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். அதற்கென்று எடுக்கிற ஒவ்வொரு முயற்சிகளையும் ஆசீர்வதியும். ஆண்டவரே,
உம்முடைய நாமம் மகிமைப்பட நீர் கிருபை செய்யும். அதை நடத்துகிறவர்கள், அதற்கென்று உழைக்கிறவர்கள், கொடுக்கிறவர்கள் யாவரையும் நீர் காத்துக்கொள்ளும். தேவ நாமம் மகிமைப்படட்டும். இந்த செய்தியை கேட்கிற ஒவ்வொருவரும் கர்த்தரிடத்தில் எப்படி கேட்க வேண்டும், எப்படி அவர் நமக்கு உதவி செய்வார் என்பதை அவர்கள் புரிந்து கொள்ள தேவரீர் தந்த கிருபைக்காக நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். அன்பின் தகப்பனே, உம்மை நோக்கி முறையிடும் பொழுது நீர் கிருபை செய்கிறீர். உம்மிடத்தில் உம்முடைய விண்ணப்ப மனக்லேசங்களை ஊற்றும் பொழுது நீர் கிருபை செய்கிறீர். ஆண்டவரே, உபவாசத்தோடு ஜெபித்து வெற்றி பெறுவதற்கு நீர் கிருபை செய்கிறீர். விசுவாசத்தோடு ஜெபிக்கும் பொழுது நீர் கிருபை செய்கிறீர். அப்பா, இப்படிப்பட்ட பதில்களை நாங்கள் உம்மிடத்திலிருந்து பெற்று என்றைக்கு உம்மோடு ஜீவிக்க நீர் எங்களை காத்துக்கொள்ளும். இயேசுவின் இன்ப நாமத்தில் கெஞ்சி மன்றாடுகிறேன் பரம தகப்பனே, ஆமீன். இதுவரைக்கும் பதில்கள் என்ற தலைப்பில் தியானித்தோம். தேவன்தாமே இந்த வார்த்தைகள் ஒவ்வொன்றையும் நமக்கு ஆசீர்வதித்து கொடுப்பாராக. God bless you all.